ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் தளபதி விஜயோடைய ஸ்பீச்சை பார்த்த உடனே உங்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த காணொலி. அதாவது இப்போ தாங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 வருடம் முழுவதுமாக முடிஞ்சு இன்றைக்கி 3வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டும் வாழ்த்துக்களும். ஏன்னா நம்ம நாட்டில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கட்சிகள் வரணும். ஏன்னா புதிய கட்சிகள் வந்தால் தான் மாற்றம் வரும். இந்த பழைய பழசாக இருக்கக்கூடிய இந்த 2 திராவிட கட்சிகளையும் தமிழ்நாட்டில் இதை அகற்றணும். ஸோ அதுக்கு தான் நம்ம முதலாக நம்ம விஜயில் வரும்போது நம்ம ரொம்ப பெரிதாக ஆதரிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன பேசுனாங்க எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, எப்பவும் பார்த்தீங்கன்னா கட்சியில் உள்ள நிர்வாகிகள், அதாவது தலைமை பொறுப்பில் உள்ளவங்க முதல்ல வரிசையாக ஒருத்தராக பேசுவாங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜய் கடைசியாக வந்து பேசுவார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அப்படி பேச வைக்காமல் வித்தியாசமாக பண்ணலாம். ஏன்னா இவங்க பேசுறது என்ன பேசுகிறாங்க, வித்தியாசமாக எதுவும் பேசலையா அப்படிங்கிறது தொழில் நினைக்கிறேன். அது கூட நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே கவனிக்கப்படுறது என்ன, விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத ஆர்வம் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிற தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக பேசாமல் எல்லாரும் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது பொதுச்செயலாளர் மட்டும் கொஞ்ச நேரம் பேச வச்சுட்டு புது நிர்வாகிகள் கட்சியில் உள்ள புதுசாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இவங்கள நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியே நீங்கள் எல்லா மேடைகளும் புதுசாக உள்ள இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, புதுசாக உள்ளவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய பேச்சாளர்கள் தமிழ் வச்சுகள் தேவை. அது வந்தால் பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் நிறைய எல்லா கட்சிகளும் நிறைய பேச்சாளர் இருப்பாங்க. தமிழ் வச்சுக்கிறதுல ஏதாவது 1-2 பேர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஊடக வெளிச்சம் படாமல் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு திறமையை வெளிக்கொண்டு வாங்க. தமிழை வச்சுக்கிறது உருவாக்கினாங்களா இருக்கணும், அவங்க வந்து இன்னொரு கட்சியிலிருந்து வந்தாங்களா இருக்கக்கூடாது. ஸோ அதனால அடிப்படையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்னைக்கு பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில நண்பர்கள்லாம் பேசியிருந்தாங்க. அது கூட ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் டெலிவரி அந்த நம்ம கூட பார்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த தம்பி அருமையாக பேசக்கூடிய நல்லா தான் பேசினார். டீசெண்டான ஒரு அப்ரோச் மிகவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது நமக்கு ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இடையில கூட நம்ம வந்து தளபதி விஜய் அவர்கள் சொன்னதாக சொல்லி நம்மளுக்கு NDTVல ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது கருணாநிதியை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ். அதை வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் இந்த மேடையில் எதை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அந்த மாதிரி எதுவுமே பேசலை. முதல்ல அது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, சரி ஓகே தளபதி விஜய் அதே மாதிரி இருக்காரு, ஒரு மாற்றமாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க பேச்சில் நமக்கு தெரிஞ்சு அதில் ஸ்டார்டிங்கில் விஜய் பேசும்போது, அதாவது இன்னைக்கு ஃபுல் ஸ்பீச்சே பார்க்கும்போது ரொம்ப சாந்தமாக ஒரு கொயிட்டா, அதாவது ஒரு கூலா பேசுவாங்கல்ல, அது ரொம்ப ஆக்ரோஷமாகாம கத்தாம எகிரி அடிக்காம அப்படி நார்மலா, ஆனா போட்ட அடியெல்லாம் தரமான அடி தான். நல்ல ஸ்பீச்சு, சாந்தமாக தான் பேச ஆரம்பிச்சாரு. அது முதல் எடுத்த உடனே நம்ம வந்து 3ஆவது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம், ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான் அப்படின்னு தொடரில் பார்த்து நம்மளுக்கு கோடானக்கூடிய மக்கள் எல்லாரும் இவங்க தான் காரணம், ஸோ உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சக்தி இந்த மக்கள் சக்தி தான். அவங்க நம்பி தான் இவ்வளவுக்குள்ள இந்த ஆட்சியாளர்கள் எதிர்த்து அவர் அறிவிச்சு ஆரம்பிச்சோம். அப்படிங்கும்போது நம்ம அவர் கூட சப்போர்ட் பண்ணி தான் நம்ம நினைக்கிறோம். நானும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட செயல்பட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா, அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆர் இந்த முழுதுமா இந்த ஸ்பீச்சில் எம்ஜிஆர் மையப்படுத்தியாக பேசியிருக்காரு. என்ன வார்த்தை இருக்காங்கன்னா, முதல் எடுத்தோடனே 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரேடியோவில் பேசும்போது, இதுக்கு முன்னாடி அண்ணா இருந்த அந்த பதவியில் இப்போ யார் யாரெல்லாமே இருக்காங்கன்ட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எல்லாம் எப்படி பேசுறாங்க, அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இருந்த அந்த ஒரு பதவியில் இப்போ யார் யாரெல்லாமோ இருக்காங்க மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் நாம வரோம். சோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா, எம்ஜிஆரை மையப்படுத்தி எம்ஜிஆர் மாதிரியே தான், அதாவது தன்னையும் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத மக்களை கொண்டு சேர்க்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி எம்ஜிஆர் எப்படிலாம் இழிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறதையும், அதையும் இப்ப என்ன இழிவுபடுத்துறாங்களா எல்லாமே ஒண்ணுதான். அதாவது இப்ப நான் வந்த உடனே என்னப்பா இவரும் எம்ஜிஆர் ஒண்ணுன்னு சொல்றாங்க, இவருக்கு என்ன தெரியும், எம்ஜிஆருக்காவது 20 ஆண்டு காலம் அந்த ஏற்கனவே திமுக இருந்தார்ல, கட்சியில இருந்து அவருக்கு அனுபவம் இருக்கு. ஸோ அப்படி சொன்ன அதே வாய் தான் அவர் எம்ஜிஆர் அவர் அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது விமர்சனம் பண்ணிச்சு, இவருக்குலாம் என்ன தெரியும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு போய் தான் நடிகர் ஒரு கட்சி வந்திருக்காரு, நடிகர் கட்சி, அது என்ன தெரியும், அவருக்கு என்ன வந்து அரிச்சுவடி தெரியும் அரசியல் அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இவங்க இந்த விமர்சனம் பண்ற கூட்டம் என்ன பண்ணாலும் யார் புதுசாக வந்தாலும் இப்படிதான் விமர்சனத்துக்கு வைப்பாங்க. பழைய தகர டப்பா, அந்த பழைய தகர டப்பா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். யாரு பவளா விழா பாப்பா பழைய தகர டப்பா அப்படின்னு திமுக போட்டு பொலம் புழக்கிறாரு. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா திமுகவுக்காக ஒரு வாசகம், திருவள்ளுவர் இப்போ உயிரோட இருந்தா இந்த திமுக பார்த்தா என்ன ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கற்பனையா நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு போடு போட்டாரு. அதாவது அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதச்சே உலகு அப்படின்னு ஒரு போடு. இதுக்கு தொண்டர்கள் எல்லாம் பயங்கரம் உற்சாகமாயிட்டாங்க. ஏன்னா ரிப்பீட் ஒன்ஸ் மோர் கேட்டு அவரு திரும்பியும் சொல்றாரு, திரும்பியும் கேட்டு 3 தடவை அதே திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரூர்ல நின்றுட்டு அவர் சொன்னார்ல, பட்டிலுக்கு 10 ரூபா, பட்டிலுக்கு 10 ரூபான்னு, அது பயங்கர ஹிட் அடிச்சிருக்க வேண்டியது. அதாவது ரொம்ப
எல்லாருக்குமே அது ஹிட் அடிச்சுது. இப்போ கூட அது வந்து நல்ல ஒரு டாப்ல தான் இருக்கு. இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு போகாத போனதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவம். அந்த டயத்தில் சம்பவம் அது அப்படியே மறுக்கட்டி பிடிச்சி இப்போ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பயங்கரமாக ரீச் ஆகும். ஏன்னா விஜய் அவர்கள் சொல்லிட்டார்ல, அவர் ஒரு சொல்ற அந்த டோன்லேயே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. கண்டிப்பா அது கரெக்டா பொருந்தும். திமுகவும் கரெக்டா பொருந்துற மாதிரி பேசியிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு அடி. அதுல இந்த தடவை யாரும் எதிர்பார்க்காத வகையில இன்னொரு விஷயம் பண்ணாரு. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போட்டி இந்த தேர்தலில். ஒன்று திமுக, இன்னொன்று தேவக அப்படி சொல்லியிருக்காருல. அது எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறத எப்பவுமே சொல்லிட்டே இருந்தவர். இந்த தடவை உண்மையான நிதர்சனத்தை ஒத்துக்கிட்டாரு. இந்த தடவை 3 அணி இருக்கு அப்படின்ட்டு. அதாவது எல்லாரும் சொல்றாங்கல்ல 3 அணி 4 அணிட்டு. சரி அதனால நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிக்காரு. ஆனால் அது வந்து உண்மைதானே, உண்மையை சொல்றாருங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்புமணி டிடிவிலாம் சேரும்போது அது ஒரு வலுப்பெற்ற ஒரு பலமான அணியா மாறிடுச்சுங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோக்களே நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் உண்மை அதுதான். அது விஜய் அவர்களே ஒத்துக்கிட்டாரு. உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியே பெருசாக யாருமே களத்தில் இல்லாத அணிமை தான் இருந்துச்சு. எப்போ அந்த கூட்டணி நிகழ்ச்சியெல்லாம் சேரும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா பழையபடி அவங்களுடைய அந்த பழைய அந்த திமுக எதிரான ஒரு அணியாக மாறிங்கிறது நிதர்சனமான உண்மை. களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிங்களா மாற்றமா தளபதி விஜய் வராரு. ஆனால் முன்னணி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதில் ஒரு நக்கல ஒரு விஷயம் கொடுத்தாரு பாருங்க. அதாவது இப்போ தமிழை வச்சுக்கிற சார்பாக மக்களாக எல்லாரும் கூட சேர்ந்து நாம ஒரு கூட்டணி, மக்கள் கூட்டணியோட நாம நிற்கிறோம். திமுக தலைமையிலான ஒரு அணி நிற்குது. அதுக்கப்புறம் பாஜக மற்றும் பலர், அதாவது அதிமுக அப்பவும் உச்சரிக்காம பாஜக தான் தலைமையில் இருக்கு, அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து நிற்காங்க அப்படிங்கிறத ஒரு நக்கல் அவர் போடப்பட்டாரு. உண்மையிலேயே அங்கே வந்து கதற சத்து அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா இந்த பகுதிக்கு அதிமுக பயம் வந்துருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நக்கல், நான் தமிழ் கட்சியை கண்டுக்கவே இல்லை, சொல்லவும் இல்லை. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கதறல் அதிகமணியான வரும். அவர் உண்மையான சொல்றாரு. அவர் வந்து கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா போட்டி இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு அப்படிங்கிறத மீண்டும் சொல்லி 2 பேரும் அடிச்சிருக்காரு. தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி, இந்த 2 சக்திகளுக்கு எதிராக நாம தான் வரோம் அப்படிங்கிறத திரும்பி மக்கள் மனசுல பதிவிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்பீச் இருந்துச்சு. இது கண்டிப்பா இந்த அரசியலுக்கு தேவையான ஸ்பீச், விஜயோட ஸ்பீச். ஏன்னா 2 பேருமே ஒரே டைம்ல போட்டு அழிக்கும் போது இல்ல, 2 பேரும் எதிர்க்கட்டும், 3வது அணியா விஜய் தான் இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனதிலே கொண்டு சேர்க்கிறாரு. ஒரு நல்ல விஷயம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இடையில நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைலாக் ஒன்று போட்டாரு. அது நல்லா இருந்துச்சு. ஒரு தாக்கு கருணாநிதி அவர்களுக்கு, அதாவது 1970 அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழந்துன்னு கொட்டை போட்டேன்னு சொன்னாமலாலே ஆட்சிக்கு வர முடியல, அந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணி செஞ்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்குதலை பண்ணாரு. ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி விஜய் அவர்கள் பேசணும். எம்ஜிஆரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜி அவர் எடுத்துக்கான்னு கேட்டிங்கன்னா சினிமாலேருந்து வந்து இங்கே வச்சு ஒரு எம்ஜிஆர் அவர். ஸோ அதனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை எடுத்து கொண்டு போகிறதுங்கிறது அதுவே நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாரோட ஐடியாலஜி பின்பற்றாமல் இவருக்குன்னே ஒரு வழிவகையை கொண்டு போகணுங்கிறது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஆனால் அதுலேருந்து எடுத்துக்கிறது ஒரு தவறு கிடையாது. ஏன்னா இவருக்கு முன்னாடி வந்திருக்கனால எக்ஸாமுக்கு அவர் காட்டிக்கிறாரு, அவர் நல்லது பண்ணியிருக்காரு. ஆனால் கருணாநிதி அவர்களா வந்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடல் சொல்லும் போது ஒட்டுமொத்தமாக தவறாக போகுது. இது ஏன் இந்த இடத்துல தெரியப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போதுல நிறைய நண்பர் வந்து வச்சுக்கிறோன்னா, ஏன்னா எல்லா டீமே ஒவ்வொரு நல்ல குணம் இருக்குன்னா நல்ல குணத்தை எடுக்கிறது தவறு கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா அந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்கிட்டையுமே ஏதாவது நல்ல குணம் இருக்கும். புரியுதுங்களா? யாரும் பார்த்தீங்கன்னா முழுவதுமா கெட்டவனா இருக்க மாட்டான், முழுவதுமா நல்லவனா இருக்கணும். அப்படிலாம் நம்ம எடுத்து வச்சுக்க நம்முடைய அதை நாம எதுக்கு ஒதுக்குங்கிறதே மக்கள்கிட்ட வந்து தவறா போயிடும். ஓகேப்பா, நீங்க அப்போ உங்ககிட்ட எந்த ஒரு மாற்றமே இல்லாதமே ஆயிரும். நான் இவரையும் எடுத்துக்கிறேன், நான் அவரையும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தவறா போயிடும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்தேன். ஸோ இந்த இடத்துல அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் முன்னிறுத்தலை, கருணாநிதிங்கிற பேரே அவர் வாயில உச்சரிக்கல. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதுக்கு தான் அவர் கட்சி இருக்க. திமுகவை எதிர்த்து தீய சக்தின்னு சொல்லும் போது திரும்ப அவங்க கட்சியில இருந்து நான் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதாகட்டும், அதுக்கப்புறம் அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜெயலலிதாவை அவர் வாயில சொன்னார் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறா போயிடும். அது வந்து அப்படி விட்டு ஒரு மாற்றமே இல்லாத மாதிரி ஆயிரும். ஒரு எதுவுமே தெரியாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து நிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இந்த தடவை பேசும்போது இதுக்கு முன்னாடியே அவர் மேடைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிக்காம தான் ஜெயலலிதா பேரை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உச்சரிக்க நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த தடவை உச்சரிக்காம இருந்தது சரியான ஒரு இதாக நான் பார்க்குறேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஓகேவா, சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்பீச் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூலா பேசினாலும் சாதாரண பேசினாலும் திமுகவை போட்டு போல பிறந்துட்டு இடையில அதிமுக 2 குத்தி விட்டு வந்திருக்காரு. உண்மையில ஊமை குத்தா. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கருத்து கணிப்புலாம் எடுக்கிறாங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கடுப்புல ஒரு கணிப்பு சொல்றாங்க, அதை விடுங்க, ஏதோ சரி ஓகே நம்ம வந்து அதை ஒத்துக்கிறோம், ஏதோ ஒரு கணிப்பு அவங்க எடுத்து வர்றாங்க. ஆனா நீங்க எல்லா ஊர்களையும் வீடு விடா போய் ஒரு கருத்து கணிப்பு எடுங்க. எல்லா வீட்டிலையும் தமிழை வச்சு டிவிக்கு ஆள் ஒத்துருப்பான். நீங்களும் எடுத்து பாருங்க. சரியில்லைன்னா அப்புறம் வச்சு திரும்பி எடுத்து பாருங்க. நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அதாவது சிஎம் சார் இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என் கட்சிக்காரனை வச்சுட்டு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியல அவங்க நினச்சிக்கிட்டு எப்போ என்ன பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு அவருக்கு இடையில ஒரு தடவை புலம்பிருந்தார். அதை ஞாபகப்படுத்தி சொல்றாரு. அப்படி தூங்காமல் இருப்பார். இடையில செல்லாம் நல்லா அயர்ந்து தூங்கிடுவார்ல. ஸோ அப்போ தூங்கும் போது அவர் காலில் போயிட்டு நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டி போடுவீங்க, அவர் 15 நிமிஷம் சின்ன அப்படின்ட்டுருவாரு. ஸோ அப்படிதான் நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு போட்டார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சதுன்னு கேட்டிங்கன்னா
அதாவது திமுக கட்சிக்காரங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் டிவிக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துல, அதாவது நீங்க ஸ்டாலின் சார் வந்து தூங்கும் போது வீட்டுல போய் எல்லாத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா சர்வே எடுத்தீங்கன்னா அங்க கூட டிவிக்கு கட்சிக்கு ஓட்டு போறவங்க இருப்பாங்க சின்னத்துக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன்னு நினைச்சேன். ஆனா விஜயவர்ல அதுலயும் ஹைலைட்டா ஸ்டாலின் தூக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட கேட்டாலுமே பதில் அடிச்சு விசில் சொன்னு சொல்லுவாரு. சோ அதான் நம்மளுடைய கட்சி சொன்னா அப்படின்னு சொன்னதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஹைலைட் நல்லதா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சா ஒன்று சொன்னார் பாருங்க. அதாவது இங்க இருக்கிற எதிரிகள்லாம் சட்டாரம் நம்மளை கொந்தளிச்சு விஜய் வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டே அப்படின்னு கதறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுயோ இப்படி கத்திட்டு அடைக்கீங்களே, தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வீட்லையும் கிளம்பி வந்துருவாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டு போட்டாருங்க. நீங்க இப்படிலாம் கத்துறதுக்கு பாருங்க, ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடும் போது ஒவ்வொரு விஜயா வந்து நிற்பாங்க பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு போட்டு போட்டாரு. ஏன்னா எல்லார் வீட்லயும் இந்த விஜய் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அதை வந்து மறைமுகமாக அவர் உரையாட்டி அடிக்காரு. ஸோ அதை வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த மக்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பு, நான் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு, அதாவது அவர் கொண்டு சொல்கிறாரு. அதாவது நான் உங்கள் கூட இருக்கேன், மக்கள் என் கூட இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க, ஸோ அப்புறம் என்ன கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு. சரி, ஓகே. இப்படி ஓவராலாக பார்க்க போனால் இன்னைக்கு தளபதி விஜயோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக அவர் என்னென்ன மனசுல நினைச்சிருந்தாலும் அதை மக்களை எப்படி கடத்தணும்னு நினைச்சாரோ அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இன்னும் அவங்க பண்ணணும் கூடுதலா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மக்களுக்கு நான் வந்தா என்ன செய்வேங்கிறத அவரும் தேர்தல் அறிக்கை அறிவிப்பார், அது எங்களுக்கு புரியுது. ஆனால் அதில் உள்ள எதையாவது ஒன்று நான் வந்து இதை மாற்றுவேன், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்து பேசணும் விஜய் அவர்கள். அதாவது நாம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்மகிட்ட இதெல்லாம் ஒழிப்போம் அப்படிங்கிறத அவங்க இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு காலம் கம்மியா தான் இருக்கு. நீங்க தேர்தல் அறிக்கை கடைசி தேர்தலுக்கு முன்னாடி தான் அறிவிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை, முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து அவர் இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கவனம் செலுத்தி கொஞ்சம் பாயிண்ட்களை அவர் எடுத்து வைக்கணும். ஒட்டுமொத்தம் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னங்கிறதையும் அவர் அழுத்தம் திருத்தமா அதை ஆணித்தரமா அடிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசும்போது ஊழல் லஞ்சத்தை பேசினார். ஊழல் லஞ்சத்தை எல்லா கட்சிகளையும் பேசுது, எல்லா கட்சிகளையும் பண்ணுது, அது திரும்ப அந்த கட்சிகளே பேசிக்கிறது. ஸோ அதனால அது இதா வராம இப்போ வந்து கஞ்சா பழக்கம் எவ்வளவுக்குள்ள நம்ம இளைஞர்களை வந்து நாசப்படுத்துது, நம்ம நாட்டை எவ்வளவுக்குள்ள இளைஞர்கள், அதாவது ஒவ்வொரு நாள் குற்றச்சம்பவம் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதை பத்தி தளபதி விஜய் அவர்கள் பேசணுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருங்கிறதையும் அவர் முன்னெடுத்து பேசணும். இதை பேசும்போது இளைஞர் மத்தியில புதுசாக ஒரு மாற்றம் நினைக்கிற பட்சத்தில் இன்னும் பத்தின ஒரு உந்து சக்தி அதிகமா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை எடுத்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி மேடைகளை பேசும்போது முழுவதுமா அதுக்கு மையப்படுத்த அவசியம் இல்லை, ஆனால் அதையும் பேசணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரியா? ஸோ இன்னைக்கு ஓவராலா நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து போகுதுங்கிறத இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுல பார்த்துட்டு அடுத்தடுத்த கட்ட அரசியலை பார்த்துட்டு நான் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா விவாதிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.